செங்காத்துக்குளம் செல்வ விநாயகர் கோவில். செங்காத்துக்குளம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஊருக்கென்று கோவில் ஏதுமில்லை. அருகில் இருந்த ஊருக்கு சென்று வழிபட்டு வந்தார்கள். சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இந்த செல்வ விநாயகர் கோவில் கட்டப்பட்டு வழிபாடு நடைபெற்று வந்தது. ஆண்டு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இக்கோவில் திருப்பணி செய்ததால் பெரிய அளவில் கட்டப்பட்டது. அதன் பிறகு நவக்கிரக சன்னதி கட்டப்பட்டது. இதனால் நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை அம்மன் சன்னதிகளோடு சேர்ந்து கோயில் கட்டி முடிக்கப்பட்டாலும் தினமும் தொடர்ந்து பூஜை நடத்த முடியாமல் இருந்தது. தற்போது இன்ஃபினைட் சேவா அமைப்பின் மூலம் கோயிலில் தினமும் 2 வேளை பூஜை நடைபெறுகிறது மற்றும் பிரசாதம் அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஐயர், நான் இங்கே செங்காத்தாக்குளம் கோவில் ஒரு 6 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். முன்னே கோவிலுக்கு அந்தளவுக்கு ஜனம் பெருசாக வராது. ஏன்னா அந்தளவுக்கு விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி மட்டும் தான் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரஸ்ட் மூலயமா இந்த பூஜை இங்கே இப்போ நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதால கொஞ்சம் கோவிலுக்கு எண்ணெயாக இருக்கட்டும், சுவாமிக்கு ஜனம் வர்றதா இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு எதனா ஒரு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா பண்ணிகிட்ருக்கார். அதனால் கோவிலுக்கு பூஜைக்கும் நல்லா நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் விநாயகருக்கு, நம்ம செல்வ விநாயகர் சுவாமிக்கு, செங்காத்தாக்குளம் செல்வ விநாயகர் சுவாமிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருப்தியாக பூஜை நடந்துகிட்ருக்கு. டெய்லியும் பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பக்த கோடிகள் ஜனங்களும் முதல்ல ஒரு 2 பேர் 3 பேர் வந்திருந்தா இப்போ ஒரு 10 பேர் வரா டெய்லியும். இதே மாதிரி அந்த தொண்டாவா நல்லா செஞ்சிருந்தானா எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சுவாமிக்கும் மேலும் மேலும் இன்னும் ஒரு 10 பேர் ஜனம் ஒரு 10 பேர் சாப்பாடுக்கு புண்ணியமாக போகும். அதனால் இந்த தொண்டா நினைக்காம ஒரு கடமையாக எடுத்துட்டு நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு తరணுంటూ కోవిల్ సార్వాగా நாங்கள் கேட்டுக்கிறோம். ఏర్పాటు చేసినాక బాగానే జరుగుతున్నది, బాగానే అవుతున్నది. పూజ మట్టం బాగా జరుగుతున్నది. 10 మంది గుడికి వస్తున్నాం, ప్రసాదనం పెడుతున్నాం. మా ఊర్లో వినాయక చవితికి బాగా చేసుకుంటూ మిగతాప్పుడు ఏదో లిమిట్గా చేస్తున్నాం. ఇప్పుడు మీరు చేసిన దానివల్ల, మీరు స్పాన్సర్ చేసిన తర్వాత బాగానే జరుగుతున్నది పూజ. అది సారు బాగా చేస్తున్నాడు ఇప్పుడు గుడికి. ఆ సార్ మీరు స్పాన్సర్ చేసే వల్ల మా గుడికి బాగా జరుగుతూ ఉండదు. ఇప్పుడు ఆయాలకు వచ్చి కొంచెం డౌన్గా ఉండింది. ఇప్పుడు మీరు స్పాన్సర్ చేసినాక జనం బాగా వస్తున్నారు, పూజలను బాగా జరుగుతున్నాయి. రోజును ప్రసాదాలు పెడుతున్నారు సార్. 5 మంది ఉన్నారు, ఇప్పుడు 10 మంది దాకా వస్తున్నారు. ఇంకా ఎక్కువగా కూడా వస్తారు సార్. మీరు ఇదే స్పాన్సర్ మా గుడికి చేయండి సార్.